Hey hello guys, welcome to Soundar's Fashion. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவு டு அப்ளை சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க். எஸ் ஆமாங்க, நம்மளோட சார்கோல் மாஸ்க்கை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அண்டு இதோட யூசஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த பிளாக் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பொதுவாக நம்ம வெளியில் போகும்போதோ இல்லை நம்ம ட்ராவல் பண்ணும்போதோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னில் இருக்க போர்ஸ், அதாவது நுண்துளைகள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நுண்துளைகளில் நம்மளோட பொல்யூஷனில் இருக்கிற டஸ்ட்டு வந்து போய் படிஞ்சிடும். ஸோ இந்த இப்படி படிகிறதுனால ரொம்ப நாள் கழித்து அதுவே இது பிம்பிள்ஸாகவும் மாறலாம், டெட் ஸ்கின்ஸாகவும் மாறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக்காக இருக்கும் இல்லையா நம்ம ஸ்கின்னில், ஸோ அந்த மாதிரியெல்லாம் மாறிடும். பொதுவாக இந்த போர்ஸை வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறக்காக. ஸோ அதிலிருந்து சின்னதாக ஆயில் வரும். ஸோ அப்போ அப்படி ஆயில் வரதுனால நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஓவர் ஆயில் வந்தால் தான் அந்த ஆயில் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதனாலேயே இந்த சார்கோல் மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டெட் ஸ்கின் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ உங்களோட அந்த பிளாக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். அண்டு உங்களோட ஃபேஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோ ஆன மாதிரி தெரியும். ஸோ ஆனால் கண்டிப்பாக இது 100% வந்து எனக்கு வந்து அந்த டெட் ஸ்கின் எல்லாமே கிளியர் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பண்ணாது, 50% கண்டிப்பாக இது பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சார்கோல்னு என்னென்னு தெரியும் உங்களுக்கு, கறி. ஸோ இதோட தன்மையே என்னென்னா, ஒரு இடத்துல இருக்கிறத அப்படியே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் நீங்கள் இது பீல் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துரும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்டே. ஸோ அவ்வளோதாங்க. இது இப்போ நம்ம எப்படி அப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நான் இந்த சார்கோல் மாஸ்க் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பல பிராண்டடில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பிராண்டட் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதில் அந்தளவுக்கு நம்ம பிராண்டிங் பார்க்க தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. அண்டு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஜஸ்ட் 150 ருபீஸ்லேருந்து இருக்கும். ஸோ இந்த சார்கோல் மாஸ்க் க்ரீமை நம்ம இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த சார்கோல் மாஸ்க் க்ரீம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு மட்டும் விடுங்க. பாருங்கள், இது வந்து ஒரு க்ரீம் மாதிரி அப்படியே லிக்விட் மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கைக்கு உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு லைட்டாக கெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணால் மென்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட தாடி, மீசை அண்டு இந்த புருவத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணிடாதீங்க. ஸோ முடியும் சேர்ந்து வந்துடும். அதனால நீங்கள் பார்த்து உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் கிளியராக நோட்டீஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணணுன்னு பார்த்து நீங்கள் தான் அப்ளை பண்ணணும். ஸோ லைட்டாக எடுத்துக்கங்க. நார்மலாக ஒரு ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி தான் எடுத்துகிட்டு இப்படி அப்ளை பண்ணுங்கள். முடியெல்லாம் இருந்ததுன்னா நல்லா ஒதுக்கி விட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா முடியில் பட்டுதுன்னா முடியும் வரும், உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், வலிக்கும். கண் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் கொண்டு போகாதீங்க. ஏன்னா இங்கே எடுக்கும்போது கண் பக்கத்தில் இருந்ததுன்னா ரொம்பவே வலிக்கும். ஏன்னா கண் கொஞ்சம் டேஞ்சரஸ் பிளேஸ். ஸோ அந்த பக்கம் கொண்டு போய்க்காதீங்க தயவு செஞ்சு. என்னோட சஜஷன் என்னை பொறுத்த வரைக்கும் கண் பக்கத்தில் கொண்டு போக வேண்டாம் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இதே உமன்ஸாக இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மீசை தாடி இருக்காது இல்லையா, ஸோ அதனால். ஆனால் நம்ம வந்து ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணால் அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ க்ளோஸ்டாக அப்புறம் இந்த மூக்கில் இந்த ஏரியா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அந்த ஏரியா வந்து எப்பவுமே ஒரு லைட்டாக டோன் மாறுமா தான் இருக்கும் ஸ்கின் டோன். அதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் எடுத்தது தான். எல்லா விரலையுமே பட்டுக்கு வேணாம், ஒரு விரலை மட்டும் எடுத்து பண்ணுங்கள்.
நீங்கள் ரிஸ்க் எடுத்து உங்கள் கண்ணு பக்கத்தில் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் கண்ணு பக்கத்தில் வைக்க வேணாம்னு சொல்கிறேன். இல்லை எனக்கு எல்லா பக்கமே கிளியர்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் தான் ரிஸ்க் எடுத்து வைக்கணும். இதை விட்டால் வேறு வழி இருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. டெமோக்காக அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து ரொம்பவே க்ளோஸ்டாக அப்ளை பண்ணல. ஏன்னா நான் எடுக்கும்போது எனக்கெல்லாம் எங்கள் கண்ணு பக்கத்தில் இருந்ததுன்னா ரொம்பவே வலிக்குங்கிறதுனால. ஆனால் நீங்கள் உங்களுக்கு எல்லா இடமே ஸ்கின் வந்து கிளியர் ஆகணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தான் எல்லா பக்கமே அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறம் அது வந்து லேயர் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ வந்து லேயர் மாதிரி ஃபீல் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கும். ஸோ இந்த 15 to 20 மினிட்ஸ் எப்படி இருக்குன்னா லைட்டாக உங்களோட ஃபேஸ் வந்து ஸ்கின் வந்து டைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பொறுத்திருந்து தான் ஆகணும். ஸோ அது வந்து நேச்சுரல் தான், எல்லாத்துக்கும் வரது தான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஸ்பேஸில் முடியல படாத மாதிரி உங்கள் மீச தாடியெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் படாத மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பீல் ஆஃப் பண்ணுறது அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி பீல் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். காய்ஸ் நான் இப்போ வந்து அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இந்த 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம எப்படி பீல் ஆஃப் பண்ணுறது, எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு க்ரீமாக அப்ளை பண்ணது இப்போ ஒரு லேயர் மாதிரி இந்த ஹீரோ படத்தில் சிவகார்த்திகேயன் மாஸ்க் போடுறது மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுனா ஏதோ ஒரு எட்ஜிலிருந்து எடுத்துக்கோங்க. ஸோ எந்த இடத்துல திக்னஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ நான் இப்போ பாருங்கள் லேயர் மாதிரி எடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் எடுக்கணும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இருப்போங்க. ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா டக்குன்னு எடுக்கும்போது அந்த இதெல்லாம் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்லோவாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் அந்த இதுலேருந்து கூட இருக்கலாம், இல்லை மறுபடியும் விட்டதுலேருந்து கூட லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப வலிக்காது. ஸோ நம்ம ஒரு டேப் ஒட்டி எடுத்தால் எப்படி வலிக்கும், ஸோ அந்த அளவுக்கு தான் வலிக்கும், பெருசாக வலிக்காது. அப்படி ஒவ்வொரு பக்கமாக சில நேரத்தில் அப்படி கட் ஆகிடுச்சுன்னா அந்த இடம் பார்த்து இதே நான் இது கேமரா பார்த்து இருக்கிறதுனால எடுக்க முடியல. இது மிரர் பார்த்துட்டுனா என்னால் வேகமாக எடுக்க முடியும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பீல் ஆஃப் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தாலும் கூட விட்டுருங்க. ஸோ இந்த சின்ன சின்னதெல்லாம் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா லைட்டாக ஹாட் வாட்டர் எடுத்து ஸோ அதில் நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா அப்படியே சரியாயிடும். லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அது அப்படியே வந்துடும், ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி தான் ஹேரில் கீழே நீங்கள் போட்டிங்கன்னா அதே மாதிரி ஹாட் வாட்டர் எடுத்து லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அப்படியே வந்துடும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸோ ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம்
லைட்டாக க்ளோ ஆன மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து டெட் செல்ஸ் எல்லாம் போயிடுச்சு, லைட்டாக பிளாக்ஸ் இருந்தது எல்லாமே போயிருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு சரியான கேமரா இல்லாததுனால உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எரியிற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஒரு ஹாட் வாட்டர் எடுத்து லைட்டாக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் வந்து நெக்ஸ்ட் லெவல் க்ளோவாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ 100% கிளியர் ஆகுதுனாலும் ஒரு 50% கிளியராக இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஃபேஷன் டிப்ஸோட உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், பை பை, see you in next video.